வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மரவள்ளியில் ஏற்படக்கூடிய செம்பேன் பாதிப்புகளை பற்றியும் அதை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், பாதித்த வயல் எப்படி இருக்குன்றது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில வருடங்களாக செம்பேனோட பாதிப்பு மரவள்ளியில் அதிகமாக இருப்பதை நம்மளால் காண முடியுது. இந்த சிவப்பு சிலந்தி பேன்களுக்கு சாதகமான சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை உயர்வு ஒரு மிக முக்கிய காரணம்னே நம்ம சொல்லலாம். வெப்பநிலை அதிகரிக்க இதனுடைய எண்ணிக்கையும் மிக அதிகமாக ஆகி மரவள்ளி சாகுபடியை மிக மோசமாக பாதிக்கும். இந்த செம்பேன்கள் மரவள்ளி இலையின் அடிப்பகுதியில் தான் வாழக்கூடியவை. இவை வாழறது மட்டும் இல்லாமல் அந்த இலையோட அடிப்பகுதியில் தான் முட்டையிட்டு தன் இடத்தை நிவர்த்தி செய்வது, தனக்கான உணவை உறிஞ்சிக்கொள்வது எல்லாமே அந்த இலையோட அடிப்பகுதியில் தான் மேக்சிமம் எல்லாமே நடக்குது. சரிங்களா? இந்த செம்பேன்களோட பாதிப்பை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம், அதனுடைய அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பேன்கள் கீழே சாரை உறிஞ்ச இலையோட மேற்பகுதியில் வந்து வெள்ளை நிற திட்டுகள் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக பழுப்பு நிறமாக மாறி அப்புறம் இலைகள் முழுவதும் மஞ்சளாக மாறி அந்த இலைகள் தானாகவே ஒடிந்து விழ ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியிலிருந்து தான் முதிர்ந்த இலைகளிலிருந்து தான் தொடங்கும். அடியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்துக்கிட்டே இலை வந்துடும். இதன் மூலிமா ஒளிச்சேர்க்கை நடைபெறுவது தடைப்படுது. ஆட்டோமேட்டிக்காக மகசூலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. இந்த செம்பேன் பாதிப்பை மரவள்ளியில் என்னென்ன மருந்துகள் தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்ப நிலையாக இருக்கும்போது ஒரு 10% to 20% இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓமைட் டேங்க் 25 மில்லி, அப்படி இல்லைனா எக்ஸோடஸ் பயோஃபைட் மெஜிஸ்டர், இது மூணுமே டேங்க் 25, இதில் ஏதாவது ஒன்றா நீங்கள் பயன்படுத்தலாம். அதே போல் சிஞ்சண்டாவோட பிளாரிங், அதுவும் டேங்க் 25 மில்லி, இது போன்ற மருந்துகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் ஆரம்ப நிலைகள் தான். நீங்கள் கூடவே சல்ஃபர் கூட பயன்படுத்தலாம். டேங்க் 50 கிராம் என்ற விதத்தில் சல்ஃபர் பயன்படுத்தலாம். தனியாகவோ இல்லை மருந்துகள் கூட சேர்த்து பயன்படுத்தலாம். இந்த மருந்துகள் அடித்துமே கேட்கல, காம்பினேஷன் முறையில் கூட 2 மருந்து கூட சல்ஃபர்லாம் போட்டு பயன்படுத்தியுமே கேட்கல அப்படின்ற பட்சத்தில் அதிதீவிரமாக போயிடுச்சுன்னா நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிறந்த கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒபேரான், அதாவது பேயர் நிறுவனத்தினுடைய ஒபேரான் மருந்து ஒரு சிறந்த கட்டுப்பாடு. இது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 150 200 மில்லி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். டேங்க் 15 20 மில்லி. இது செம்பேனு மட்டும் இல்லாமல் வெள்ளையோட வாழ்க்கை சுழற்சியும் கட்டுப்படுத்துவதால் மரவள்ளியில் வெள்ளை செம்பேன் ரெண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்து. சரிங்களா? நீங்கள் தாராளமாக யோசிக்காமல் ஒபேரனையே வாங்கி பயன்படுத்தலாம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சிஞ்சண்டா நிறுவனத்துடைய சிமோடிஸ் என்ற மருந்தை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா டேங்க் 24 ml ஏக்கருக்கு 240 என்ற விதத்தில் பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் மரவள்ளியில் ஏற்படக்கூடிய செம்பேனை எவ்வாறு கட்டுப்படுத்தலான்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.